இந்த வீட்டுக்கு அழகே இந்த மீனாட்சி அம்மா, நீங்க குணசேகரன் தம்பிதான். எப்படி இருக்கீங்கம்மா? உசுரோட இருக்கேம்மா. அதை தவிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல. உட்காருங்க. வாங்கப்பா. நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி. எல்லாருக்கும் தைரியம் சொல்றதை விட்டுட்டு நீங்களே இப்படி பேசினா எப்படி? அப்படி நினைச்சுதாம்மா காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த கன்றாவிக்கு உசுரோட இருக்கணும்னு தோணுது. ஆள் ஆளுக்கு பேசுறதும் வையறதும் ரொம்ப கொடுமைம்மா. அம்மா வாங்கம்மா. வாங்க சார். வாங்க தம்பி. வாங்க உட்கார். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. எப்பா, எங்க அத்தாச்சி வீட்டு கல்யாணத்துக்காக வேண்டி ஊருக்கு போயிருந்தேன். சரி. விஷயம் தெரியாது, இப்பதான் வந்தேன். இவங்க அம்புட்டின்னு சொன்னாங்க. கேட்டதுல இருந்து வீட்லயே இருப்பு கொள்ளல. மனசு ரொம்ப வருத்தமா போச்சப்பா. உன்னை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு எல்லாரும் எழுதிட்டு வந்திருக்கேன்ல. ரொம்ப கொடுமைப்பா. இம்புட்டு வருஷம் உன் கூட வாழ்ந்த பொண்டாட்டியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே. ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நான் கண்ணு முன்னால பாக்குறேன். ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? யாரு? என்னடி உங்க அப்பன் குடும்பம்னு உறவு பேசிக்கிட்டு ஒட்ட பாக்குறியா? எப்ப உங்க ஆத்தாக்காரி கோயில தாலியை கழட்டி கொடுத்துட்டு போனாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க தம்பிய பார்க்க வந்திருக்கோம். தம்பிய நாங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இதுல உனக்கு என்னடி வலிக்குது? என்னமோ பெரிய நாட்டாம மாதிரி கேள்வி கேக்குற. இப்படி கேள்வி கேட்டு கேட்டுதாம்மா குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டா. அம்மா, நீங்க ஆரம்பத்திலே அடக்கி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஆயிருக்காதுல்ல. குடும்பத்தை பிரிக்கிறது இவளுக்கு இவ அம்மாவுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி. என் தம்பியை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, இப்ப உங்க பையனை பிரிச்சுட்டாங்க.